எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. இந்த வீடியோவில் என்னென்னா இறால் பிடிக்கிறது, செப்பிலி மீன் பிடிக்கிறது, அப்புறம் குருவலை மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோவை. நீங்கள் வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லை, தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டேறீங்க. வெறும் 10 லைக் 12 லைக் அப்படி தான் உள்ளது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒன்று இருக்குது. அவ்வளோதான் இந்த வீட்டு கவுளி முடியும். அந்த அண்ணன் எடுக்கிறாரு பாருங்க, அதான் கீரி மீன். இந்த மீனும் பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக இருந்துச்சுன்னா திரும்ப விட்டுருவாங்க கடல்லையே. மண்டில் உள்ள கூடு தான் இருக்குது பற்றியில் எல்லாத்தையும் நின்று விட்டாங்க. அந்த உட்காந்துருக்காரு பாருங்க ஒரு அண்ணன், அவர் தாங்க தொடர்ச்சியாக ஒரு வம்பளத்துக்கிட்டே இருந்தார் வலை வீசுகிறவரை. நல்லா செம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. வலை வீசும்போது எல்லா பீச்சிலையும் மீன் மாட்டுச்சுன்னா கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய பீச் சும்மா தான் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணது அதெல்லாம் காட்டல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மீன் விழுந்தது மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அதே மாதிரி யாரும் வீச வந்தீங்கன்னா உடனே எல்லா பீச்சுக்கும் மீன் மாட்டோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதாங்க கீரி மீன். ஆமாம், 10 பீச் வீசினீங்கன்னா அதில் 2 பீச்சுக்கு தான் மீன் மாட்டோம். எல்லா பீச்சும் மாட்டோம்னு சொல்ல முடியாது. வலை ரெகுலராக வீசுகிறவங்களுக்கே தெரியும் அது எல்லா பீச்சிலையும் மாட்டாதுன்னு. அதனால பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். கரையிலாமா போடுங்க. அவ்வளோ மீன் நிற்குது. இறங்கு எல்லா உயிரையும் கொண்டு தானே வரணும். நாளைக்கு பேஸ்புக்கில் நீ தான் வர போற. ஏற்கனவே 2 மாப்பு பிடிச்சி வர முடியல. இங்க 1 2 வருது. வலை வீசுறது கை மட்டும் தான் அவனதா இருக்குன்னு கட் பண்ணி பண்ணுவா. மீன் கிடந்த தண்ணி இந்த வட்டத்துக்கு தானே. கடைசியாக இறால் ஒன்று மாட்டுனுச்சு. இதுக்கு அடுத்த வச்செல்லாம் பாருங்க நிறைய இறால் மாட்டோம்.
இந்த சைடு ஃபுல்லாக இறால் நிறையா மாட்டுச்சு. நானும் இவ்வளோ வச்சு வச்சுட்டு ஒரு கூட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் கூட்டிட்டாங்க. அன்னைக்கு யாருமே கடலுக்கு போகல, அது புயல்னால. அதனால் இவர் மட்டும்தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அதனால் ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டாங்க. சுற்றி வெறும் ஆட்களாக தான் இருந்தாங்க இவர் மீன் பிடிக்கிறத பார்க்குறதுக்கு. கண்டுபிடி எடுக்கணும். ஏன் வலைய முதல்ல பாதுகாப்பு எடுக்கணும். அது எங்கேயும் வராது, வர முடியும். இங்கே போடுறதுக்கு போட முடியாது. நமக்குள்ளே கிடைக்கின்றா அன்றைக்கி ஒரு வீச்சுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னாச்சு மாட்டிடுறேன். இப்போ மாட்டினதாங்க மொடவா கெண்டை. அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. அந்த மாப்பை பற்றியா கழிச்சிட்டு வலையை வச்சு விடுங்க. கழிச்சிட்டு வலையை வச்சுட்டு உதவி விட்டு வந்துடும்டா. எத்தனை சாமி போகுதுடே, இப்போ தாண்டா குடுவா போட போகுது. விட்றாச்சுல, இப்போ தாண்டா குடுவா போட போகுது. இந்த வீச்சில் பாருங்கள், இந்த வீச்சில் நிறைய இறால் மாட்டுச்சு. அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும்தான் இறால் நிறையா இருந்துச்சு. அந்த இடத்துல வீச வீச ஒரு 2 இறால் 3 இறால் அந்த மாதிரி பட்டுகிட்டே இருந்துச்சு. பார்த்துருக்க மாட்டான், ஆவலா கிடக்குறான். பாடுறா நல்லா பாடுறா. இடத்துல இருப்போம். ஆளு கொஞ்சம் பிடிப்போம். போய் வர அவ்வளோ கூட்டம் என்னங்க, நம்மளை வீடியோ கூட எடுக்க விடல. அந்தளவுக்கு கூட்டம் சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டே என்னங்க. மீன் என்ன அந்தளவுக்கு மாட்டல, ஆனாலும் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க, அதான் குருவலை மீன். குருவலை மீன் தான் நினைக்கிறேன், ஆனால் அவ்வளோ கிளியராக தெரியல. அடுத்து மாட்டினது தான் நல்ல மீனுங்க. இது செப்பிலி மீன். இப்போ இழுக்கிறாரு பாருங்க, இதில் ஒரு நல்ல சைஸான செப்பிலி மீன் ஒன்று ஏறினால இந்த வீச்சு வேலை ஓடுது. இதெல்லாம் வீச்சுக்கா இருப்பேன், ஒழிச்சாப்பே வந்துருப்பேன். ஒழிச்சா மட்டும் வரமாட்டோம்ல, இனி வரையும் ஒரே எப்படிங்களா இருக்கு. கீழே கல்லும் பாருங்க, இது தரையும் விட்டு பிடிக்கிறா இருந்தா வேறு அந்த மீன் பேர் தான் விட்டு பிடிக்கிறது. எல்லாமே வீசுறோம். என்னென்ன கொடுவா மாமா, என்ன சொல்ற? செப்பிலி அது செப்பிலி செப்பிலி இல்லை, கொடுவாதான். போப்பா காசுரியா செப்பிலி செப்பிலி என்னது? செப்பிலி 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 இல்லை மாமா, இது மாதிரி கிழங்கு இல்லை செப்பிலி. இந்த நைட்டு கொடுக்க தாண்டா அந்த போட்டுல இருந்து வெளியே வரும், போட்டுக்குள்ள நிற்கின்றாங்க. என்ன மீன் மாமா பேர் சொல்ல மாட்டேன்? இப்போ என்ன சொன்னா செப்பிலி தானே, செப்பிலி தான். கொஞ்சம் நாம நின்றா, வலையிலேயே போட்டு பேசிக்கிட்டு எல்லாம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நின்றா. உனக்கு என்னடா வேணும்? எடுத்த பையில உள்ளதை காட்டுறா, எல்லாத்தையும் ஊற்றிட்டு கிடக்கட்டு. சாமிஜி பார்த்து
குத்து வாங்கிச்சுன்னா வீட்டில் படுத்து தான் கிடப்பா. மீனை பார்க்கறதுக்கு ஆசைப்படாத. நாங்கள்லாம் ரொம்ப இது பண்ணிட்டோம். ரொம்ப அடி வாங்கி பார்த்து அது கீழே விழுந்து 1/2 மணி நேரமாக சாமி ஓரா பார்த்துங்க. அவ்வளோதாங்க, இதோட நம்ம கிளம்பியாச்சு. இல்லை இதான் கடைசி வச்சு இதில் வந்து வலை மாட்டிக்கிச்சு. அது இறங்கி தான் அந்த அண்ணன் எடுத்தார். அதுக்கப்புறம் நம்மளால் நிற்க முடியல, கிளம்பியாச்சு. கடைசியாக நம்ம பிடிச்ச மீன்லாம் பாருங்கள். அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் மீன் பிடிச்சிருப்பாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.